குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பொன்னான திருநாளில் இந்த அருமையான மேடையில் நம்ம குருவுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னால் கூட ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து எனக்கு ஜோதிடம் இவ்வளவு எளிது அப்படிங்கிறத உணர வச்சு என்னோட கனவை நனவாக்கியிருக்காருங்க. அதுக்காக கோடான கொடி நன்றிகள். அதே மாதிரி முதல்ல நிறையா ஆன்லைன் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு 4 மாதம் நானாக நோட்ஸ் எடுத்து எல்லாம் பார்த்து அப்புறம் பயந்து போய் ஒரு 2 மாதம் நான் எந்த ஜோதிட வீடியோவும் பார்க்கலிங்க. நம்மளாலெல்லாம் கற்றுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் நான் யூஜி முடித்து பிஜி முடித்து எம்ஃபில் முடித்து டிப்ளமோ 2 கோர்ஸ் முடித்து டீச்சிங் ஃபீல்டில் 25 வருஷமாக இருக்கேன். இது 26வது வருஷம். அப்படி பயந்து விட்ட இந்த ஜோதிடத்தை நம்ம பண்டிட் சாரோட கருத்தரங்கம் வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஜோதிட ஆர்வம் இன்னும் அதிகமாகி நான் எப்படியாவது இது அவரை அப்ரோச் பண்ணி கற்றுக்கணுன்னு கேட்டுங்க. ஒரு 5 மாத காலம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவரோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி அந்த 5 மாதம் கழித்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு நடுவுலையே எங்களோட குடும்ப ஜாதகம் அத்தனையுமே நம்ம ஐயா கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்போது பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையவே மாற்றுச்சுங்க. எங்கள் வீட்டு அவரோட கண்டுபிடிப்பான விதி எண் விதிகிரகம் தமிழ் பெயர் உச்சரிப்பு அந்த தாக்கம் எங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுதுங்க. எங்கள் வீட்டு குழந்தையோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேங்க சார். எங்கள் வீட்டு குழந்தையோட பேரை மாற்றி வைக்க சொன்னார். ஏன் சொன்னாருன்னு நான் கேட்கவே இல்லை. மாற்றிருங்க அப்படின்னாரு. உடனே அந்த பேரெல்லாம் மாற்றி அப்புறம் அவருக்கு அப்டேட் பண்ணோம். இந்த உச்சரிப்பு சரியாக வருங்க, அவர் நல்லா வருவார் வாழ்க்கையில் அப்படின்னாரு. மிக்க நன்றி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதக அனாலிசிஸ் அவர் பண்ணி கொடுத்த பரிகாரங்கள் பிரமிப்படைய வச்சுது. நான் வாழ்க்கையிலேயே நினச்சி பார்க்காத அளவுக்கு கோயில்களுக்கு போனேன். காசி சிவா சார் என்னோட காசி ட்ரிப்பில் எங்களை கைட் பண்ணார். அங்கே போய் நான் படுத்து புரண்டு என் உடம்பு சரியில்லாமல் போய் ட்ராவல் பண்ண முடியாமல் என்னோடய கர்மா என்னை கொஞ்சம் நஞ்சம் பாதிக்கலை. அதோடையும் அவர் விடாமல் இழுத்துட்டு போனார், எங்கேயும் நிறுத்தலை. அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க. காசியில் அற்புதமாக எல்லா தர்ஷனையும் பார்க்க வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாருங்க. ரொம்ப நன்றிங்க சார். அந்த பரிகாரங்கள் மூலமாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைங்க. நம்ப மாட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் இப்படியே தான் போக போகுது அப்படின்னு நினச்சேங்க. முடிவே பண்ணிட்டோம். பட் ஒன்றொன்னா ஒரு 3 to 4 மாத காலத்தில் மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர நம்பிக்கை, அதீத நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டேயும் சொல்ல ஆரம்பித்தேன் பண்டிட் சார் பற்றி. அதாவது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். நம்ம இத்தனை நாள் பார்த்தது ஜோதிடமே இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு நம்ம ஒரு அங்கலாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டைம் சரியில்லை அப்படி இப்படின்னு போயெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோமே தவிர உண்மையான ஜோதிடத்தை இத்தனை காலமாக பார்க்க தவறிட்டோம் அப்படின்றத உணர்ந்தேங்க. எப்படியாவது கற்றுக்கணுன்னு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு பெருங்கடல். அதோட கடற்கரையில் நின்று இப்போ நம்ம கால் நினச்சிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம மூழ்கி முத்தெடுத்து ஐயாவுக்கு பெருமை சேர்த்து நம்மளும் வெற்றியாளர்களாக மாறணுன்றது என்னோடய விருப்பம். மிக்க நன்றி.